47 நாட்களுக்கு பிறகு நீதிமன்றத்திற்கு ராமதாஸ் சென்று இருப்பதன் பின்னணியில பூசாரிகள் கும்பல் காரணம் என்ன? அன்புமணி தரப்பு குற்றம் சாட்ட முன் வச்சிருக்காங்க. நீதிமன்றம் சென்ற ராமதாஸை ஏமாற்றும் பூசாரிகள், கொந்தளிக்கும் அன்புமணி தரப்புகள். அரசியல் களத்துல என்ன நடக்குது? ஜெம் தொலைக்காட்சியில விரிவா பார்க்கலாம். பாமகவின் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இருவருக்கும் இடையே கருத்து மோதலால பாமக இரண்டு தரப்பா செயல்பட்டு வராங்க. தேர்தல் ஆணையம் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸை அங்கீகரித்ததா அன்புமணி தரப்பு கூறி வராங்க. முன்னதா டெல்லியில் ஜி.கே. மணி செய்தியாளர்களை சந்தித்த போது அன்புமணி ராமதாஸ் தலைவராக நீடிப்பதாக தேர்தல் ஆணையம் கடிதம் கொடுத்ததாகவும் அதற்கு எதிராக நீதிமன்றம் செல்வதாகவும் தெரிவிச்சிருந்தார். இதை தொடர்ந்து டெல்லி உயர்நீதிமன்றத்துல பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்புல வழக்கு தொடரப்பட்டுச்சு. இந்த வழக்கு விசாரித்த நீதிபதி தேர்தல் ஆணையத்தின் விளக்கத்தையுமே கேட்டிருந்தாங்க. அதன் பிறகு இந்த வழக்கை சிவில் நீதிமன்றத்துல தீர்த்து கொள்ளுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுச்சு. நீதிமன்ற தீர்ப்பு வெளியாகிய பிறகு தங்கள் தரப்புக்கு தான் வெற்றி கிடைத்தது என ராமதாஸ் தொடர்ந்து தெரிவிச்சிட்டு வராரு. சின்னம் மற்றும் கட்சி எங்களுக்கு கிடைத்து விட்டது, கட்சியின் தலைவராகத்தான் தொடர்வதாகவும் ராமதாஸ் தெரிவித்து வந்தார். ராமதாஸ் ஆதரவாளர்களும் பட்டாசு வெடித்து அந்த தீர்ப்பை கொண்டாடி வந்தாங்க. அன்புமணியின் அதிரடி கூட்டணி முடிவு. இதை தொடர்ந்து பிரதான கட்சிகள் பாமக நிறுவனர் ராமதாசுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை மேற்கொண்டு வருவதா ராமதாஸ் ஆதரவாளர்கள் தொடர்ந்து தெரிவிச்சுட்டு வந்தாங்க. இந்த நிலையில திமுகவிற்கு எதிரான தொடர் பிரச்சாரத்துல ஈடுபட்டு வந்த அன்புமணி ராமதாஸ் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைஞ்சாங்க. அன்புமணியின் இந்த அதிரடி முடிவை எதிர்பார்க்காத ராமதாஸ் கூட்டணி பேச்சுவார்த்தையில ஈடுபடுவது செல்லும்படி ஆகாது எனவும் குற்றம் சாட்ட முன் வச்சாரு. பாமக நிறுவனர் ராமதாஸ் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்துல சிவில் மற்றும் ரிட் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுச்சு. டெல்லி உயர்நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடரப்பட்டுச்சு. இந்த நிலையில டெல்லியில் தீர்ப்பு தங்களுக்கு சாதகமாக வந்ததாகவும் சிவில் நீதிமன்றம் செல்ல தேவையில்லை என கூறி வந்த ராமதாஸ் ஏன் நீதிமன்றத்துக்கு சென்றால் என்னன்னு அன்புமணி தரப்பு கேள்வி எழுப்பியிருக்காங்க. மீண்டும் பாமக நிறுவனர் ராமதாஸ் நீதிமன்றம் சென்று இருப்பது அரசியல் வட்டாரத்துல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இது பற்றி பாமகவின் அருள் ரத்னம் நம்மிடம் பேசுகையில, பூசாரிகள் சிவில் நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்க 47 நாட்கள் தாமதம் ஏன் என கேள்வி எழுப்பினாங்க. பாமக கட்சியும் மாம்பழம் சின்னமும் மருத்துவர் அன்புமணியிடம் இருக்கு. இதற்கு உரிமை கோரும் பூசாரிகள் சென்னை சிவில் நீதிமன்றத்துக்கு போகலாம் என கடந்த டிசம்பர் 4ஆம் தேதியே டெல்லி உயர்நீதிமன்றம் சொல்லிட்டாங்க. இந்த உண்மையை மறைத்து நாடகம் ஆடிய பூசாரிகள் கும்பல் 47 நாட்கள் கடந்துதான் சிவில் நீதிமன்றத்தை இப்போது நாடியிருக்காங்க. இந்த வழக்கில் தீர்ப்பு வர இன்னும் 8-10 ஆண்டுகள் ஆகலாம். அதற்குள்ள இன்னும் 2 நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்கள் முடிந்துவிடும். அப்போதும் கூட பூசாரிகளுக்கு ஆதரவாக தீர்ப்பு வர வாய்ப்பே இல்லைன்னு காட்டமா தெரிவிச்சிருக்காரு.